ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெலிகாம் சைபர் க்ரைம் ஸ்கேம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேங்க. என்ன தெரியுமா, கோலிஸோட 2 படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும். என்னென்னா, ஏமாறுபவனை விட ஏமாற்றுபவனாக இருப்பதே எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ டிகிரி படித்தவங்க பேச்சுலர் டிகிரி படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் பாப்புலேஷனுக்கு ஒரு 20% தான் இப்போ படிக்காதவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். அப்படி இருக்க பட்சத்தில் வேலை வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாம் என்ன ஒர்க்குக்காக போகிறாங்கன்னா, ஸ்கேம் ஒர்க்குக்காக போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துல அவங்க ஏமாறுறாங்க, அந்த இடத்துலையே போய் அவங்களும் அந்த ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி அவங்களும் சேர்ந்து ஏமாத்துறாங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி ட்ரூவாக நடந்த இன்சிடெண்ட் பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். இன்றைக்கி எனக்கு நடந்த இன்சிடெண்ட் பற்றி பேச போகிறேன். அதாவது சண்டே மார்னிங் 11:30 கிட்ட, மதியம் நினைக்கிறேன், 11:30 கிட்ட 22 செப்டம்பர் டுடே, ஓகேவா. டுடே எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்ன கால்னால், ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் ஒன்று கேட்டுச்சு. அதை நான் மேபி ரெக்கார்ட் இருந்தால் நான் அட்டாச் பண்ணி விட்றேன், கேளுங்க. வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணி விட்றேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட நம்பர் சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் ரெக்கார்ட் வருது. ஏன்னா 2 ஹவர்ஸில் உங்களோட நம்பர் பிளாக் செய்யப்படும். உங்கள் நம்பர்லேருந்து யாருக்குமே வாய்ஸ் ரெக்கார்டு, அதாவது கால் மெசேஜ் எதுவுமே போகாது. உங்கள் சிம் பிளாக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வருது, பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் நிறைய பேர் இதில் முன் அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ஓகே. மேலும் விவரங்களுக்கு நம்ம 9 அழுத்தணுமா. 9 அழுத்தினா தான் நம்ம அவங்களோட அந்த காலோட டீட்டெயில்டாக என்னன்னு அவங்க சொல்லுவாங்களாமா. ஏன்னா அப்போ தான் நமக்குள்ளே ஒரு க்யூரியாசிட்டி வரும். என்னவா இருக்கும், எதனால் நம்ம சிம் பிளாக் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கேம் மேஜராக யாருக்கு அலர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இந்த சிங்கிள் சிம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா. அதாவது அவங்க நம்பர்லேயே ப்ரூஃப் ஆட் ஆகிருக்கும். அந்த நம்பர்லேயே ஆதார் கார்டுக்கு லிங்க் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரில் உள்ளவங்களுக்கு தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி 9 அழுத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் 9 அழுத்தின மக்களே. அப்போ கொஞ்ச நேரம் ரிங் போயிட்டு ஒருத்தவங்க பேசினாங்க. ஒரு லேடி தான் பேசினாங்க, ஓகேவா. ஆன்டி வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு 33 சம்திங் இருக்கும், ஓகேவா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லக்னோ க்ரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, லக்னோவிலேருந்து க்ரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நானும் ஃபஸ்ட்டு இது எனக்குமே இது ஸ்கேம்னு எனக்கு தெரியாது, ஓகேவா. என்னவா இருக்கும் அப்படின்ற இதில் தான் நான் 9 ப்ரெஸ் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணேன். அப்படின்ற பட்சத்தில் ஓகே, இப்போது நமக்கே ஒரு தாட் வரும்ல. இப்போ நம்ம சென்னைன்னு இல்லை, தமிழ்நாட்டை விட்டு நம்ம வெளியே போனாலே, ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையிலேருந்து ஒரு கால் வந்தாலுமே மேபி அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்களே தவிர டைரெக்டாக தமிழில் பேச மாட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு டவுட். லக்னோ க்ரைம் டிபார்ட்மெண்ட், ஓகேவா. அவங்க சொன்ன நேம் இதுதான், லக்னோ க்ரைம் டிபார்ட்மெண்ட்டு, டெலிகாம் லக்னோ க்ரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் உங்கள் நம்பரில் இல்லீகலாக ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு, இல்லீகலாக ஒன்று போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் லக்னோ க்ரைம் டிபார்ட்மெண்ட் தமிழில் பேசணுன்னே எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. நான் கால் ரெக்கார்டிங்கில் போட ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. கால் ரெக்கார்டிங்கில் போட்டோடனே என்னோடய ஃபோன் என்ன மாடல்னால் விவோ Y21, ஓகேவா. இந்த மாடல் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் விவோ Y21 கால் ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் கால் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க லக்னோ க்ரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கால் ரெக்கார்டிங்கில் போட்டு விட்டேன். கால் ரெக்கார்டிங்கில் கிளிக் ஆன உடனே அது ஆப்போனண்ட்டில் உள்ளவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு மக்களே. அதுதான் ஒரு இது, பார்த்துக்கோங்க. இல்லைன்னு வைங்களேன், ஃபுல்லாமே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு விட்ருப்பேன்.
என்னென்னா கால் ரெக்கார்டிங்கில் போட்டோன்னே அந்த அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. கால் ரெக்கார்டில் போட்டிருக்கியா, எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, கால் ரெக்கார்டில் போட்டிருக்கியா? ஆனால் நான் சொன்னேன் ஆமாம். நான் வந்து எப்படி சொல்ல, நான் வந்து கேஷுவலாக தான் பேசினேன், எந்த படபடப்பும் என்கிட்ட இல்லை. பிகாஸ் நம்ம மேலே தப்பே இல்லையே. நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயுமே 0 பேலன்ஸ் தான் இருக்கும். நம்மளை பற்றி நம்ம யாருன்னு தெரியாமல் நம்மக்கிட்டேயே வந்து பணத்தை போடணும்னு நினச்சா எப்படி மக்களே? உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸு எப்படி சொல்ல, ஒர்க்கு போயுமே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸு 10 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம். யாரோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ்லாம் அப்படி இருக்கோ, ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கேம் வீடியோஸ் உங்களுக்கு நான் அலர்ட் பண்ணுறதுக்காக நான் போட்டு விடுவேன். ஓகேவா? ஸோ அவங்க வந்து லக்னோ க்ரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? அவங்க வந்து என்னோடய நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நான் சொன்னேன், நான் வந்து இப்போ வந்து என்னோடய ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் வந்து யாருமே கொடுக்கக்கூடாது தானே. அந்த பேசிக் நாலேஜ் கூடயா இல்லாமல் இருப்போம் நம்ம. இப்போ நான் சொல்கிறேன், சிம் வந்து என்னோடய நம்பர் சொன்னாங்க. நம்பர் மென்ஷன் பண்ணி 63 சம்திங் அந்த நம்பர் சொல்லிட்டு, இந்த நம்பர் வந்து உங்களோடதா, எப்படி உங்களோடதான்னு கேட்குறாங்க. உடனே நானும் எஸ் என்னோடது தான், 1 வீக் முன்னாடி தான் வாங்கினேன். அதுவும் இந்த சிம் இப்போ தான் வாங்கினேன் மக்களே. ஜியோ சிம் கார்டு இப்போ தான் வாங்கினேன் பார்த்துக்கோங்க. ஒரு 1 வீக் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி ஒரு கால் வந்துட்டு, இந்த சிம் உங்களோடதா? ஆமாம் என்னோடது தான், நான் 1 வீக் முன்னாடி தான் வாங்கினேன். உடனேல அவங்க கேட்குறாங்க, உடனே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் சொன்னேன், நான் வந்து ஸ்கூல் படிக்கிறேன் அப்படின்னு. என்ன சொன்னேன், நான் ஸ்கூல் படிக்கிறேன் அப்படின்னு. உடனே பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு உங்கள் வீட்டில் வந்து மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. உடனே நமக்கு தான் இருக்குது ஆன்லைன் கிளாஸ்னு ஒரு பிட்டு. நான் சொன்னேன், ஆன்லைன் கிளாஸ் நான் போகிறேன், படிக்கிறேன், அதனால் எனக்கு ஃபோனு சிம்மு நான் வாங்கினேன் அப்படின்னு. நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே. எப்படி சொல்ல, 12th படிக்கிற பொண்ணுக்கு 18 வயசு கூட ஆகிருக்காது. 18 வயசு கூட ஆகாமல் ஒருத்தன் ப்ரூஃப் வச்சு எப்படிங்க சிம் வாங்க முடியும்? அப்படி சிம் வாங்க முடிஞ்சால் உங்களதில் யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஒரு 4 சிம் 5 சிம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? அது கூட அவங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து கால் ரெக்கார்டிங் நான் வந்து ஆன் பண்ணோடனே கொஞ்சம் கடுப்பாயிருச்சு அந்த அம்மா. கடுப்பான உடனே என்ன சொல்கிறாங்க, பாரு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உன்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், நான் வந்து ஆல்ரெடி ஒரு இதில் ஏமாந்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அது என்ன வீடியோனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் ஒரு ஸ்கேம் தான் மக்களே. அதில் வந்து தெரியாதனமாக ஏமாந்துட்டேன். ஒரு தடவை ஏமாறுதவனை விட ஒரு தடவை ஏமாறுபவன் ஏமாளியாம். மறுபடியும் ஏமாறுறவன் வந்து முட்டாளாம். நான் கொஞ்சம் முட்டாளாக தான் இருந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் அந்த இதில் ஸ்கேமில் உஷாராக இல்லாமல் நான் இந்த இதில் உஷாராயிட்டேன். நான் உடனே என்ன சொன்னேன், ஓகே நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ரெக்கார்டிங்கில் போட்டோன்னே கட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதோட கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், நமக்கு தான் இருக்குது கூகுளு, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணேன். அப்படி எதுவும் நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ப்ரூஃப் அனுப்பிட்டாங்க. அதாவது இந்த ஸ்கேம் வந்து எது வரைக்கும் போகும்னா, இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த ஸ்கேம் தான். அதாவது முக்கியமாக உங்கள் ஆதார் நம்பர் எந்த இதில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, எந்த ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோனுக்கு தான் மெயினாக கால்ஸ் வருது பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாரும் போய் ஏமாறாதீங்க. இந்த வீடியோ வந்து எதுக்காகனா ஒன்லி ஃபார் அலர்ட் பர்பஸ். ஓகேவா? இப்போ நான் மேற்கொண்டு பேசியிருந்தேன்னு வைங்களேன், இப்போ நான் ஒர்க் போகிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா அவங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்க விதமே வேறு. ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை மக்களே. ஸ்கேம் பண்ணுறவனா இருந்தால் ஒரு மரியாதை கொடுத்து பேசுவான். ஓகேவா? மரியாதை கொடுத்து பேசுவான். அவனுக்கு வந்து என்னென்னா, சரி என்கிட்ட இருந்து மணி வாங்க முடியலை அப்படின்ற காண்டு. ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து அந்த நம்பர் வந்து சைடில் ஆர்எல்ஸ் இந்த வீடியோவுக்கு கீழே நோட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் அந்த நம்பரை கொஞ்சம் ரிப்போர்ட் அண்ட் பிளாக் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். டெய்லி பேசிக்ஸில் எப்படி சொல்ல, வீக்லி ட்வைஸ் வந்து கால் வரும் மக்களே.
நம்ம வந்து பெட்டர் வந்து என்ன ஆப்ஷன்னா அந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட தாட் என்ன, நீங்கள் ஏதாவது ஸ்கேமில் புதுசாக ஏமாந்துருந்தீங்களா, இல்லை உங்களுக்கு இதை மாதிரி ஸ்கேம் கால்ஸ் வந்திருந்தாலோ கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா சைனிங் ஆஃப். பை பாய் மக்களே. சாரி மக்களே, ஆடியோ அட்டாச் பண்ணணும்னு சொன்னல, அதுக்குள்ளே சைன் ஆஃப் கொடுத்துட்டேன். இதோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், கேட்டு நீங்களும் அலர்ட் ஆகிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அலர்ட் ஆக்கிக்கோங்க. ஓகேவா? ஆன்லைன் கிளாஸ்க்கு சொல்லுங்கள், என்ன பர்பஸ்? ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டியா? நான் யாருன்னு தெரியுமா? யாரு? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன், சப் இன்ஸ்பெக்டர். சரி சொல்லுங்கள், என்ன விஷயம்? எஸ்ஐ பேசுகிறேன் நான். சொல்லுங்கள், என்ன விஷயம்? உன் பேரில் ஒரு கேஸ் வந்திருக்கு. உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க வீட்டில். என்ன வர்றாங்களா இல்லையான்னு பாரு. சிம் கார்டு ஏமாற்றி வாங்கியிருக்குல்ல, சிம் கார்டு வாங்கறதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுங்க. இருந்துச்சுன்னா வச்சுக்க. அதை நீ எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு எல்லாம் பார்த்துட்டாங்க, செக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு